ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாரு மாதவி, இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்பா கேக் கட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவ யார் முன்னாடி வந்துடக்கூடாது. நாம தான் கவனமா இருக்கணும். சோ நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி மாத்தி மாத்தி அவளுக்கு ஏதாவது வேலை தந்துகிட்டே இருக்கணுமா? அதெல்லாம் சிறப்பா நடத்திடலாமா? நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? அண்ணே ஏத்தா என்னது கொடுங்க, நான் எடுத்து போடுறேன். கொடுங்க ஏத்தா. நீ போத்தா, முக்கியமான விருந்தெல்லாம் வந்துட்டு இருப்பாங்கள, நீ போய் வரவு எடுத்தா போத்தா. நம்ம கவலைப்பட ஒரு விஷயம் இருக்குமா? என்ன சொல்றீங்க? அங்க பாருமா, நந்தினி எல்லாரும் வர நேரத்துல ஹால்ல நின்று கல்யாணத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கான். அத்தை என்ன சொன்னாங்க? அவளுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்து அனுப்பிட்டே இருன்னு சொன்னாங்களா இல்லையா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு உதவி பண்றேன். நீ யாரு? இந்த வீட்டு மருமக மறந்துட்டியா? நீ இந்த வீட்டு விழாவுக்கு வரவங்கள நீ தான் முதல்ல வர இருக்கிறேன். அதை இங்க கூட நீ போலாம். என்னடி இது? இல்ல எதுக்குடி அவளை இங்க விட்ட? இல்லம்மா, இன்னும் ஆளுங்க தான் வரலையேன்னு பார்த்தேன். அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருப்பியா? போய் அவளை துரத்தி விடுறேன். தோ போறமா. நீ போத்தா. அட போன்றா, சும்மா லுக்கு விட்டு இந்த வேலையெல்லாம் பாக்குறதுன்னு அண்ணன் இங்கே இருக்கேன். நீ என் தங்கச்சி, இந்த வீட்டு மருமக. ஏய் நில்லு, எங்க போயிட்டு இருக்க? வரவங்கள வரவேற்கிறதுக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஒண்ணு பண்ணு, மேல ரூம்ல வாஷ் பண்ண க்ளோத்ஸ் எல்லாம் அயன் பண்ணாம இருக்கு, அத போய் இப்பவே அயன் பண்ணு. இப்பவே பண்ணணும் மாமா? இப்பதான் பண்ணணும். சொன்னா உடனே போய் செய்யணும். அதை விட்டுட்டு என்கிட்ட ஆர்கியூ பண்ணி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காத. சரி போ. கொஞ்சம் அப்படியே மேல என்னோட கர்ச்சிப்பும் முண்டா பணியனும் கசங்கி போய் கிடக்கும். அதை எப்படி எடுத்து நீட்டா அயன் பண்ணி வை. கிளம்பு கிளம்பு மாது. எப்படிமா, நாங்களும் வேலை சொல்லிட்டோம்ல. தரலாங்க சாங்க உள்ளார வந்தா நான் பொல்லாத வேங்க. தட்டாட்டோந்தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தா நான் பொல்லாத வேங்க. திம்ராம வாங்க பல்பாயிடுவீங்க, முறப்போட நிப்பா நான் முட்டாம போங்க. கெத்தா நந்து வரான், கேட்ட எல்லாம் கண்டு வரான். வெடிய ஒண்ணு போடுதில்லால ஸ்ரீவ சுருட்டி வரான், காலரத்தான் பெரட்டி வரான். முடிய சில்பி விட்டா யாரும் உள்ளார மரணம், மாசு மரணம், டப்பு தரணும், அதுக்கு அவதா பிறந்து வரணும். ஏமா இந்த ஜீரோ எடுத்துட்டு அஞ்சுக்கு முன்னாடி 2 போட்டா ஏன் பர்ஜே. கல்யாணம் டாடி எங்க? பெரிய அப்படி போட போடா. ஏய் ஏய் சூர்யா, ஏய் யாருமா அவங்களா? நான் கூட இப்படி உரிமையா மேல போனது இல்லையே. இவன் என்ன பண்றது? வா முன்னாடி போலாம். வா. அதான் வந்துட்டாங்களே. இனி யார் வர போறா? வா. டாடி, என்ன டாடி இன்னும் நீங்க ரெடி ஆகலையா? ஏய் ரெடிடா, பக்கா அவ்வளவுதான்.
என்ன டாடி நீங்க இன்னைக்கு கூட 8 முழம் வேஸ்ட் இப்படி சுத்தி இதுக்கு சுத்தி என்னடா? சுத்தி கட்டிதான் ஆகணுமா? அதுவும் அங்க உங்க பர்த்டேக்கு ஸ்பெஷலா கோட் சூட் எல்லாம் வாங்கி வச்சிருக்க, அது போடலையா? அதெல்லாம் போட்டு பார்த்தா ஒண்ணும் செட் ஆகலடா. இது நல்லதானே இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்குடா. என்ன செட் ஆகல? சும்மா ஏதேதோ சொல்லாதீங்க. என்ன கோட் சூட் போடுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க? அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும்டா. ரொம்ப நாளா ஆச்சுல்ல. இத இப்போ ஊருக்கு போனப்ப கூட உங்க அம்மா சொன்னா. பட் இது கம்ஃபர்டபுளா இருக்கு, இதையே போட்டுக்க வேண்டியதானே. எதுக்கு அதெல்லாம்? டாடி முடியவே முடியாது டாடி. என்ன டாடி சொல்றீங்க? 50வது பர்த்டே 50 அடிச்சிருக்கீங்க, அப்படியே இந்த கோட் சூட்லாம் போட்டு ஜம்முன்னு கிங் மாதிரி நிக்கணும்ல. நீங்க போட்டுதான் ஆகணும். ஐயோ சொன்னா கேளண்டா, அதெல்லாம் தேவையில்ல, விடு. அதெல்லாம் தேவை இருக்கு, நீங்க போடணும் நான் சொல்லிட்டேன். இருங்க நான் எடுத்துட்டு வரேன். டேய். இருங்க டாடி.